Happy Diwali everyone. This is Million Flavors and welcome back to my channel. இன்னைக்கு Besan Ladoo பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 1 tablespoon chopped cashew nuts, watermelon seeds இல்லனா pumpkin seeds 1/2 tablespoon எடுத்து இத ரெண்டையும் dry fry பண்ணி எடுத்துக்கோங்க. அதே panல 4 tablespoon ghee நல்ல homemade ghee எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 கப் கடலை மாவு சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த 2 கப்ஸுக்கு எனக்கு 15 to 17 லட்டூஸ் வந்தது, மீடியம் சைஸ். நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துட்டு திருப்பியும் கிளறுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த டெக்ஸ்சர் மாறிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் தெரியும். பாருங்கள், இப்போ முன்னாடி இருந்த கலருக்கு இப்போ எப்படி கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அப்புறம் இப்போயும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லட்டு பிடிக்கிற மாதிரி இந்த டெக்ஸ்சர் வரும். அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற விடுங்க. அடுத்து நம்ம வெதுவெதுப்பான சூட்டில் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 கப் கடலை மாவுக்கு நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். மிக்சியில் 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சுகர் பவுட்ரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் பவுட்ரு ஆட் பண்ணுறப்போ வெதுவெதுப்பான சூடில் இருக்கணும். இப்போது நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம பிசையவே தெரியும், லட்டு பிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் ஆட் பண்ணி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கீ விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பிசைய தான் லட்டு பிடிக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி மாறும். பார்த்திங்களா? இப்போது நமக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உள்ளங்கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம மீடியம் சைஸுக்கு லட்டு பிடிக்க போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு கேஷ்யூ நட் இல்லைன்னா ஒரு பிஸ்தா, பாதாம் ஏதாவது ஒன்று நம்ம கார்னிஷுக்கு பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகணும். ஆற தான் உங்களுக்கு அந்த லட்டு கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது. நம்ம நெய் நம்ம நல்லா விட்டுருக்கோம் இல்லையா? பாருங்கள், இப்போது நம்ம பேசன் லட்டு ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் வித் பெல் பட்டன் அமைக்கிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி தீபாவளி.